அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக பயிற்சி வகுப்பில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எந்த உபாசனை எடுக்கலாம், அதாவது விநாயகர் உபாசனை, கணபதி உபாசனை எடுத்து அதன் பிறகு மற்ற உபாசனைகள் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, இல்லை நேரடியாகவே மற்ற உபாசனை எடுத்தால் போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் எவ்வளவோ குருமார்கள்கிட்ட போயிட்டேன், இவ்வளவோ உபாசனைகள் செஞ்சிட்டேன், தினமும் பலவிதமான பூஜைகள் செய்து மணிக்கணக்கில் உட்காந்து மந்திரம் ஜபிச்சுங்க. ஆனால் இது வரைக்குமே எனக்கு எந்த விதமான அறிகுறியும் தென்படலை, எந்த விதமான ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை. அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய குருநாதர் சில நுணுக்கங்களை, சில ரகசியங்களை, சில சூட்சமங்களை மறைத்திருப்பார். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கே தெரிஞ்சிருக்காது. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஒன்று அவர் உங்கள்கிட்ட இருந்து மறைச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா அவருக்கே தெரிஞ்சிருக்காது. அது என்னங்க சூட்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு படையல் போடுறீங்க, தேங்காய் உடைக்க சொல்கிறோம், ஊதுபத்தி கற்பூரமெல்லாம் ஏற்ற சொல்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் எது முதல்ல செய்யணும்? கற்பூரம் ஏற்றிட்டு அதன் பிறகு தேங்காய் உடைக்கணுமா, இல்லை தேங்காயெல்லாம் உடைத்து வைத்துட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கற்பூரம் ஏற்றணுமா? இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இது எல்லாமே சூட்சமந்தான். ஒரு சில மந்திரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரம் அணையாமல் மந்திரம் ஜபிக்கணும். அந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் இருக்குது. சரிங்களா? அப்படி செய்தால் மட்டும்தான் அது சித்தியாகும். ஒரு சிலவற்றுக்கு, ஒரு சில மந்திரங்களுக்கு அது தேவை இருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி சில சூட்சமங்களை குருமார்கள் மறைத்து கொண்டே வருகிறார்கள். நிறைய வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருமே சொல்லித்தரக்கு தயாராக இல்லை. அப்படியும் சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்த ஒரு விஷயத்த உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க கையில், இதான் மந்திரம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படி செய்வது முறை கிடையாது. இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மாந்திரிக பயிற்சி வகுப்பில் கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே நாம் சித்தி செய்து பிரயோஜனமாக இருக்கா இல்லையா, பிரயோகம் பண்ணால் பலன் தருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இதில் நமக்கு பலன் கொடுத்த மந்திரங்களை மட்டும்தான் இந்த பதிவுகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல மாந்திரிகம் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஒரு உபாசனை அப்படிங்கிறது கட்டாயமாக வேணும். அது என்ன உபாசனை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கணபதியோடைய உபாசனை எடுத்தே ஆகணும். இந்த கணபதி பார்த்தீங்க அப்படின்னா வசிய கணபதின்னு சொல்லுவோம். சரிங்களா? வசியத்துக்கு பவர்ஃபுல்லான ஒரு கணபதி. நீங்கள் நிறைய கணபதிகள் இருக்குது. நம்ம ஏன் இதை ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மாந்திரிகத்தை தொழிலாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த எல்லாமே உபாசனை எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வரணும், உங்களை தேடி கிளைண்ட்ஸ் வரணும், உங்களை மற்றவர்கள் நம்ப வேண்டும் முதல்ல. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வசிய சக்தி அப்படிங்கிறது வேணும். அப்போ வசிய சக்தி வேணும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி ஒரு மோகினி எடுத்துக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. முதல்ல ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் மற்ற மாந்திரிக விஷயங்கள் உங்களுக்கு சித்தி ஆகும். அப்போ முதல்ல யாரை பிடிக்கணும்? கணபதியை தான் பிடிக்கணும். இங்கே நம்ம சொல்லக்கூடிய கணபதி முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 48 நாளைக்கு நம்ம சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் ஜெபித்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் 10 நாள்லேயே உங்களுக்கு அதனுடைய மாற்றங்கள் தெரியும். 100% சவால் விட்டு சொல்கிறோம். ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அவருடைய ஃபீட்பேக் கூட காட்டுறேன் பாருங்கள் வாட்ஸ்அப்பில். அவர் வாங்கி இதே மந்திரம் தான் வாங்கினார், வேறு எந்த மந்திரம் வாங்கலை. அதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த மந்திரம் நம்ம எழுதி அனுப்பிச்சிருக்கோம் அவருக்கு. வாரத்தில் 2 டைம் 3 டைம் அவருக்கு கணபதியுடைய காட்சி கிடைக்கிது கனவுல. ஓகேங்களா? அவரே சொல்லியிருக்காரு. அதே போல் முதல்ல அவர் ஜபிக்க ஆரம்பித்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மணி தான் ஜபிச்சிருக்காரு. 108க்கே அருமையாக வேலை செஞ்சுருக்கு. நம்ம 1,00,000 ரூபா ஏற்ற சொன்னோம், ஆனால் அவரால் முடியல, சூழ்நிலை காரணமாக தினமும் 108 மட்டும் தான் போட்டுக்கிட்டு வந்திருக்காரு. அதற்கே விநாயகருடைய காட்சி கிடைச்சிருக்கு அவருக்கு. அந்தளவுக்கு அற்புதமான மந்திரம். இது வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அனைத்து விதமான வசியமும் உங்களுக்கு ஆகும். எதிரிகள் பிரச்சனையா, எதிரிகள் உங்களுக்கு வசியமாவாங்க. இது வரைக்கும் மாந்திரிகத்தில் நான் எந்த தேவதையும் உபாசனை எடுத்து சித்தி ஆனதே இல்லை. தேவதைகள் உங்களுக்கு சித்தியாகும், வசியமாகும். மிகப்பெரிய மனிதர்களுடைய வசியம் அப்படிங்கிறது கிடைக்கும்.
ஒரு விஐபி உங்களுக்கு வந்து வசியமாவார். சரிங்களா? உங்களால் ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு உங்களை தேடி வருவார். தொட்டதெல்லாம் தொடங்கும். சரிங்களா? எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆகும். இதற்கு மிஞ்சி ஒரு உபாசனையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமாக வேலை செய்யும், அருமையாக வேலை செய்யும். அந்த முறை என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு மூல மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு சில மாந்திரிக முறைகளில் மாலா மந்திரம், அதாவது ஒரு வர்ணிப்பு மந்திரம் மாதிரி, ஒரு தியான மந்திரம் மாதிரி சொல்லுவோம். இதற்கும் இருக்குது. மாலா மந்திரத்தை வந்து 16 முறை நீங்கள் சொல்லணும். அதன் பிறகு தான் மூல மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கணும். மாலா மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மந்திரம் இன்னொரு தடவை பார்த்துடலாம். வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. இந்த மந்திரத்தை 16 முறை நீங்கள் ஜபிக்கணும். ஜபிச்சு முடிச்சுட்டு என்னங்கய்யா பண்ணணும்? இது வந்து முறை என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துக்குங்க. ஒரு சதுர்த்தி திதி அன்னைக்கு நீங்கள் இதை ஆரம்பிக்கிறது சிறப்பு. வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்னைக்கு ஆரம்பிச்சுக்கங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்துக்குங்க. சரிங்களா? அதில் சின்ன சின்ன விஷயம் தான் கேலண்டர்லேயும் உங்களுக்கு போட்டிருக்கும். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு, உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் பார்க்க வேண்டாம். வளர்பிறை சதுர்த்தி திதியாக இருக்கணும். இது ரெண்டும் உங்களுக்கு எப்போ சேர்ந்து வருதோ, அந்த மாதிரி டைமிங் எப்போ ஒத்து வருதோ அன்றைய தினம் சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எழுந்து குளிச்சுட்டு விபூதி அணிந்து பட்டு வஸ்திரம், பட்டு துணி, அதாவது பட்டு துண்டு, பட்டு வேட்டி முடிந்தால் உடுத்தலாம். ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். என்னால் அது முடியாதுங்க அப்படின்னா சாதாரணமான பருத்தி துணி அணியலாம். மற்றபடி இந்த பாலிஸ்டரு அந்த மாதிரி செயற்கையான நூலிகள் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. 100% பருத்தி அல்லது பட்டு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு உடை தான் உடுத்தணும். கலர் என்ன வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஒயிட்டு, வெள்ளை கலராக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. வடக்கு நோக்கி நீங்கள் ஒரு வில்வ பலகையில் வந்து விபூதி பரப்பிக்கிங்க. ஒரு சின்னதாக ஒரு வில்வ பலகை வாங்கிக்கிங்க. அதில் வந்து விபூதி பரப்பி தென்னை ஈர்க்கால், சரிங்களா? தென்னை ஈர்க்குனால வந்து இங்கே நம்ம படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய எந்திரத்தை எழுதி அதற்குள்ள பீஜங்கள் எல்லாமே நீங்கள் அதில் எழுதிடணும். விபூதியிலே எழுதணும். எழுதிட்டு அதுக்கு வந்து சுற்றி வந்து ஒரு அலங்காரம் பண்ணணும் விபூதி குங்குமத்தால். அதாவது சென்டரில் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அந்த எந்திரம் நீங்கள் விபூதி பரப்புனீங்க இல்லையா, அதை சுற்றியும் வந்து பொட்டு வைக்கிறது, அதை சுற்றி வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணுறது, சுத்தமான பன்னீர், புனுகு, ஜவ்வாது, சந்தனம் இதெல்லாம் கரைச்சி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேசாக தெளிச்சு விடணும். சுற்றியும் கொஞ்சம் போல் தெளிச்சு விடணும். நல்லா வாசனை மிகுந்த ஊதுபத்தி கொளுத்தி வைங்க. அந்த அறை முழுவதும் வாசனை நிறைந்ததாக பார்த்துக்குங்க. நல்ல அத்தர், நல்ல வாசனை திரவியங்கள், மல்லிகை அத்தர், மறிக்குழந்து அத்தர் முதலிய வாசனை திரவியங்கள் தெளித்து விடுங்க. முடிந்தால் கடைகளில் கிடைக்கக்கூடிய பக்கூர் அப்படின்னு கிடைக்கும். அது வந்து என்னுடைய சேனல்லையே வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல போட்டிருக்கேன் பக்கூர்னு. அதில் வந்து அதற்குண்டான மிஷின், அதற்குண்டான பக்கூர் பவுடர் ரெண்டுமே வாங்கி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த அறை முழுவதுமே நல்ல நறுமணம் கமலும். இது எல்லாமே ஒரு உபாசனை செய்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு பொருட்கள். இதெல்லாம் அந்த இடத்தையே வாசனை நிறைந்ததாக மாற்றும் பொழுது அந்த இடத்த என்னாகும், தெய்வம் தானாக வந்து குடியிருக்க ஆரம்பிக்கும். இதற்கு படையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவாழை இலை விரித்து தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, சர்க்கரை பொங்கல் வைங்க, மோதகம் வைங்க, வடை, சுண்டல் இவ்வளவு வச்சு பால் பாயாசம், பல வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் போல் வச்சு மல்லிகை பூவால் உருவேற்ற ஆரம்பிக்கணும். கட்டாயமாக ஒரு என்ன பண்ணணும், மஞ்சளில் அல்லது சாணத்தில் வந்து பிள்ளையார் பிடிச்சி அதற்கு அருகம்புல் சாத்தணும். அருகம்புல் சாற்றி சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அவருக்கும் வாசனை திரவியங்கள் தெளித்து விட்டு அதன் பிறகு தான் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கணும். பிள்ளையாருடைய படம் இருக்குங்க அப்படின்னா படத்தையும் சேர்த்து வைக்கலாம். சரிங்களா? பிள்ளையாருடைய படத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. ருத்ராட்ச மாலையில் தான் மந்திரம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கீழே ஆசனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்பை புல் ஆசனம். தர்பை பாய் கடைகளில் கிடைக்கும். தர்பை பாய் கிடைச்சா வாங்கிக்கிங்க. இல்லை நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்லேயே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? பூஜா ப்ராடக்ட்ஸ்னு போட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவும் செஞ்சுட்டு இப்போ நம்ம சொன்ன மாலா மந்திரத்தை 16 முறை ஜபிக்கணும். 16 முறை ஜபித்து முடித்துட்டு மூல மந்திரத்தை 48 நாளைக்குள்ள 1,00,000 முறை ஜபிக்கணும்.
1,00,000 உருனா உங்களுக்கு காலையில் ஒரு 1008, மாலையில் ஒரு 1008 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜபிச்சுட்டு வரணும். இறுதி நாள் அன்னைக்கு மீதி நீங்கள் எவ்வளவு இன்றைக்கி ஜபிச்சிருக்கீங்களோ அது போக எவ்வளவு ஜபிக்கணுமோ அதையும் சேர்த்து 48 நாளைக்குள்ளே 1,00,000 உரு ஜபித்து முடிக்கணும். முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த விபூதி பரப்பி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த விபூதியை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். சரிங்களா? அந்த வில்வ பலகையில் வந்து விபூதி பரப்புனீங்க இல்லையா, அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இதில் ஒரு சிலருக்கு டவுட் வரும், எனக்கு வில்வ பலகை கிடைக்காது, என்ன பண்ணலாம்? வில்வ பலகை கிடைக்காதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, செம்பு தகட்டில் போட்டுக்கலாம். செம்பு தகட்டில் 6 செம்பு தகடு அல்லது 1 அடிக்கு 1 அடி செம்பு தகடு, ரெண்டில் உங்களுக்கு எது சிறப்பாக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குமோ அந்த மாதிரியான செம்பு தகட்டில் நீங்கள் இப்போ நம்ம படத்தில் காமிச்ச எந்திரத்தை எழுதி பிழை இல்லாமல் எழுதணும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல ஒரு பேப்பரில் எழுதி பார்த்துக்குங்க பிழை இல்லாமல். அதன் பிறகு நேரடியாக செம்பு தகட்டில் போட்டுக்கலாம். வில்வ பலகையில் போடுறது ரொம்ப சிறப்பு, என்னால் முடியாதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் செம்பு தகட்டில் போட்டுக்கலாம். செம்பு தகட்டில் போட்டிங்கன்னா அதை வந்து ஃப்ரேம் பண்ணி நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் மாட்டிங்க. விபூதியில் வில்வ பலகையில் எழுதி அதில் விபூதியில் எழுதுகிற ஆட்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விபூதியை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு 1/4 கிலோ அளவுக்கு விபூதி பரப்பி அதில் அந்த எந்திரத்தை எழுதுறீங்க. அந்த 1/4 கிலோ விபூதியும் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு திரும்பியும் யாருக்காவது விபூதி மந்திரிச்சு கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு தாயத்தை போட்டு கொடுக்கணும். இதை பிரயோகம் பண்ணக்கூடிய முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணவன் மனைவி பிரச்சனைக்கு வர்றாங்க, இல்லை தொழில் விஷயம் சரியாக நடக்கலைன்னு வராங்க, எடுத்த காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகலை, போகிற காரியமெல்லாம் தடங்கல் ஆகுதுன்னு வர்றாங்க, எதற்கு வந்தாலும் சரி, இங்கே நம்ம படத்தில் காமிச்ச எந்திரத்தை சித்தி பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு தகட்டை போடுங்க. தாயத்துக்குள்ளே போடக்கூடிய அளவுக்கு இருக்கணும், அதான் கணக்கு. தாயத்துக்குள்ளே போடக்கூடிய அளவுக்கு அந்த தகட்டை போட்டு அதில் எந்திரத்தை எழுதி 108 உரு வீதம் 3 நாளைக்கு ஜபிக்கணும். படையில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பழம், வெற்றிலை பாக்கு, அவல் பொரிகடலை, அவ்வளவுதான். ஒரு இனிப்பு வகை வைங்க. அருகம்புல் கட்டாயமாக வைக்கணும். மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதையும் வைக்கணும். இவ்வளவு செஞ்சுட்டு மல்லிகைப்பூவால் உருவேற்றுங்க. 108 உரு வீதம் 3 நாளைக்கு ஜபிக்கணும். 108 உரு காலையில் 108, மாலையில் 108 மாதிரி 3 நாளைக்கு ஜபிக்கணும். சரிங்களா? இல்லை 3 நாளைக்குள்ளே 1008 உரு ஜபிச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். அந்த மாதிரி ஜபிக்கிறனாலும் ஜபிச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஜபிச்சு கொடுத்துட்டிங்கன்னா அந்த தாயத்துக்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி சித்தி பண்ணி வச்ச விபூதியை ஒரு கடுகளவு ஒரு சிட்டிகை அளவுக்கு உள்ளே வைக்கணும். வச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியம் வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிற வேலையே இருக்காது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சித்தி பண்ணும்பொழுதே விபூதியை ஒரு 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு பரப்பி அதில் அந்த எந்திரத்தை எழுதி சித்தி பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு வரணும் அந்த விபூதி. திரும்ப திரும்ப இந்த விபூதி நீங்கள் தயாரிக்க முடியாது. ஏன்னா 48 நாள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ராசஸ். அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த 48 நாள் நீங்கள் ரெடி பண்ணி அந்த விபூதி பயன்படுத்த முடியாது. இதுதான் சூட்சமம். சரிங்களா? திருப்பியும் நான் பிரயோகம் பண்ணி கொடுத்தேங்க, ஆனால் எனக்கு வேலை செய்யலை அப்படிம்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த எனர்ஜியை உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை, அந்த பொருளுக்கு கடத்த முடியலை. நீங்கள் ஆல்ரெடி சித்தி பண்ணி வச்ச மந்திரத்தை இந்த எந்திரத்தில் உங்களுக்கு உருவேத தெரியல அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு சிட்டிக்கு விபூதி வைக்கிறதன் மூலிமா அவங்களுடைய காரியம் சக்ஸஸ் ஆகும். புரியுதுங்களா? ஒரே ஒரு சிட்டிகை விபூதி உள்ளே வச்சு கொடுத்தீங்கன்னா போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அதே போல் அந்த விபூதியை தாயத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தும். கையில் அள்ளி கொடுக்கறதுக்கோ நீங்கள் போய் நெத்தியில் பூசிக்கிங்க அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வரக்கூடிய விபூதி ஒரே வருஷத்தில் காலியாயிடும். அந்த விபூதி தான் ரொம்ப பத்திரமா வச்சுக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? இது வந்து விபூதிலேயே நீங்கள் ரொம்ப எளிமையாக வேலையை முடிக்கலாம், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இது வந்து வசிய கணபதியுடைய மந்திரம். இப்போ மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓம் ஐயும் கணபதியும் கிளியும் கணபதியும் சவ்வும் கணபதியும் வாவா கணபதியும் சர்வலோக சர்வஜனங்களும் சர்வதேவதிகளும் எனக்கு வசமாக வசிய வசிய சுவாக. மந்திரம் இன்னொரு தடவை பார்த்தலாம். ஓம் ஐயும் கணபதியும் கிளியும் கணபதியும் சவ்வும் கணபதியும் வாவா கணபதியும் சர்வலோக சர்வஜனங்களும் சர்வ தேவதைகளும் எனக்கு வசமாக வசிய வசிய சுவாக. இந்த மந்திரத்தை மாலா மந்திரம் வந்து 16 முறை ஜபிக்கணும். ஜபித்து முடித்த பிறகு இந்த மந்திரத்தை காலையில் ஒரு 1008, மாலையில் ஒரு 1008 இந்த மாதிரி ஜபிச்சுட்டு வரணும். மல்லிகை பூவால் உருவேற்றுங்க. அந்த இடம் முழுக்க வாசனை மிகுந்ததாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கூர் அப்படிங்கிற ஐட்டத்துக்கு கீழே நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த வீடியோஸுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பக்கூர் ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து பக்கூர் அப்படிங்கிற ஐட்டம் போட்டிருக்கோம்.
அதில் வந்து ரூம் ஃப்ரெஷ்னர், ரூம் ஸ்ப்ரே, இல்லை பக்கூர், நிறைய விதமான வாசனை திரவியங்களை பயன்படுத்துறதுக்காக, பூஜைக்கு பயன்படுத்துறதுக்காகவே நம்ம நிறைய ஐட்டங்கள் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கி அந்த அறை முழுவதும் வாசனை மிகுந்ததாக பார்த்துக்குங்க. ஏன்னா எந்த அளவுக்கு வாசனை இருக்கோ அப்போ அந்த அளவுக்கு தான் அந்த இடத்துல தெய்வ நடமாட்டம் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். சரிங்களா? முடிந்த வரைக்கும் ஜவ்வாது, புனுகு, கஸ்தூரி, கோரோசனை இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கிங்க. வாசனை மிகுந்த அத்தரங்க தெளித்து விடுங்க, பன்னீர் தெளித்து விடுங்க, சாம்பிராணி புகை போடுங்க. சாம்பிராணி புகை ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க பக்கூர் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? சாம்பிராணி புகை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அந்த அறைக்குள்ளே நம்மளால் இருக்க முடியாது. இதுக்கு வந்து நீங்கள் மாற்றாக பக்கூர் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பயன்படுத்தலாம். அது புகை வராது, நறுமணம் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வாசனை மிகுந்ததாக இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி இப்போ நம்ம சொன்ன முறைப்படி செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் நம்ம படத்தில் காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா ஒருத்தருடைய ஃபீட்பேக், அதே மாதிரி 100%. ஏன்னா அவர் 1008 ஊர் ஜபிச்சிருக்கணும், ஆனால் 108 தான் ஜபிச்சா, ஆனால் அதுக்கே வந்து எனக்கு பலன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ 1008 ஊர் ஜபிக்கும் போது உங்களுக்கு என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஜபிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 100% உங்களாலும் மாந்திரிகம் அப்படிங்கிறத செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.